ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க இரவு சாப்பாடு தானே. என்ன இன்னைக்கு சூப்பரா பாத்தீங்கன்னா வருத்தமா புட்டுமா வச்சு இறால் குழம்பு வச்சு சாப்பிட போறோம். இறாலுக்கு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வைக்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதான் இப்ப கடன்னு செய்து சாப்பிட போறோம். அது எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ முதல் வந்து மாவை வறுத்தெடுப்போமா. அதுக்கு மாவு எடுத்தாச்சு. சட்டி எங்க சட்டி எங்க சட்டி எங்க சட்டி 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 படுத்து வச்சு சட்டி எங்க வேற ஒன்று சாப்பாடு செய்ய வெளிக்கிட்டா என்ற மகன் வந்து ரால் பெட்டிஸ் ஒருத்தவங்க கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. கடைசி அவங்க பேசிட்டே போயிட்டாங்க. நீங்க ரால் பெட்டிஸ் நான் கேட்டு செய்தே காட்டுறீங்களே, நீங்க கூட வீடியோவே பார்க்க மாட்டேன்னு சொல்லி. அப்ப நான் இன்னைக்கு ரால் பெட்டி செய்ய மாட்டேன். எந்த மகன் முட்டப்பாடு இல்லை, அம்மா இரவு எனக்கு ரால் பெட்டிஸ் நான் புட்டை வச்சுதாங்க புட்டு. இப்ப அவனும் புட்டுக்கு மாறிட்டானே, அவனும் புட்டு கட்சிக்கு வந்துட்டான். அப்ப அவன் சொல்லிட்டு அம்மா புட்டை வச்சு இறால் குழம்பும் வச்சுட்டாங்க, இன்னொரு நாளைக்கு செய்ய மாட்டேன், அதால மன்னிக்கவும் நான் இன்னைக்கு புட்டு வைக்க போறேன். இன்னொரு நாளைக்கு செய்து காட்டுறேன். என்ன இதுக்கு என் மகன் தான் போறப்பா, அவன் தான் விட இல்லை. ஓகே, இப்ப மாவை அரிச்சு எடுப்போம். மாவு அறுக்க போறேன், அரிச்சாச்சு. இங்கெல்லாம் வந்திருக்கணும் பாருங்க, பசி ஆக்களுக்கு. ஓகே, மாவை வறுத்து புட்டை வச்சுதான். நல்ல மழை நண்பர்களே. மழையண்டா ரொட்டி தான் சுடுவோம். நாங்க நேற்று ரொட்டி சுட்டுதாலும் இன்றைக்கு புட்டு. என்ன புட்டுக்கு நல்லா இருக்கும் மழை நேரம். புட்டை வச்சு சுட்ட குழம்பு வச்சு சாப்பிட சும்மா அசுமையா இருக்கும். நல்லா வறுத்தெடுப்போம். வறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட சுமார் ஒரு கிபி 365 நாட்கள் வேங்க வறுக்கிறதுக்கு சட்டி இருக்கா. இப்ப அடுப்பு 3 இருக்குது. ஒரு எத்தனை நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் அதுக்குள்ள வறுத்துடலாம். அதெல்லாம் டக்கல அப்படித்தான். ஆக்க பொறுத்த என்ன சொல்ற, ஆற பொறுக்கணும் பண்ற மாதிரி ஆக்கவும் பொறுக்கணும். என்ன அம்பி வறுத்து மணக்கு இல்ல, வறுபட்டு மணக்குதுமா. வறுபட்டு வரைக்கும் நல்ல வாசம் வரும் நண்பர்களே. கலரும் மாறும். வறுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா அப்படி கைக்கு. வறுபட்டோட நல்ல லூஸா இருக்கும் பாத்தீங்களா. இந்த மாதிரி சுரசுரன்னு வந்துடும். நல்ல இந்த சட்டியில ஒட்டாது அப்படி. இந்த மாதிரி கலர் மாறி வந்துடும். இன்னொரு 2 நிமிஷம் வறுத்துட்டு இறக்குவோம். இப்போ பாருங்க, மா வறுபட்டுட்டு இனி இறக்கி புட்டை வைக்க வேண்டியதா. இனி அரிக்க தேவையில்லை. அரிக்கிறேன்டா அரிக்கலாம், ஆனால் அரிக்க தேவையில்லை. இப்படியே தண்ணியை கொதிக்க வச்சுட்டு புட்டு குழைக்க வேண்டியதா. மா ரெடி. புட்டுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி கொதிக்க எடுக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இறாலை துப்புரவாக்கி எடுக்க போறேன். வடி இறால் மூஞ்சி வேணாம. என்ன இன்னைக்கு 2 வகை இறால் இருந்தது செல்டன் நாட்டை. நான் இந்த இறால் வேண்டியிருந்தேன். அது கொஞ்சம் விலை கூடியா இருந்துச்சு. எல்லாம் இறால் தானேன்றா. ஆக சின்னதுல கொஞ்சம் பெருசா இருந்தா போல வேணும். அதுவும் ஆக கொஞ்சம் பெருசு மற்ற இறால். ஓ, அது இல்லையே பெருசு. எல்லாத்தையும் கோதை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் முதுகுல இருக்க ஊத்தி எடுப்போம். தண்ணி கொதிச்சுட்டு புட்டை குழைப்போம். வாங்க, அங்கே இருக்கிறீங்க. இதுல உப்பு போட்டிருக்கிறேன் கணக்கா தேவையான அளவுக்கு. போட்டுட்டு இருக்க கலந்து விடுவோம். வறுத்தமாக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட பிடிக்கும். அதால ஒரு அடியா கவிட்டு ஊற்றக்கூடாது. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைக்கும். நான் கொஞ்சம் கூட தான் குழைக்கிறேன். குழைச்சி போட்டு கணக்கா புட்டை வச்சுட்டு மிச்சத்து மாவை ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். வச்சா டக்கண்டு நாளைக்கு புட்டை வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி அதால தண்ணி காணாது. இந்த மாதிரி பார்த்து விட்டு குழைச்சிடும். இப்போ இந்த மாதிரி குழைச்சிட்டு டம்ளரால் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் சூடு பொறுப்பீங்கண்டா கையாலேயே குழைச்சி எடுக்கலாம். என்னால் பொறுக்கலாம். அதால தான் எடுத்து இந்த மாதிரி போடுவோம்.
இனி கொத்தி எடுப்போம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. புட்டெல்லாம் குழச்சாச்சுங்க பாருங்க, நல்ல பஞ்சு மாதிரி பாருங்க வருத்தமா புட்டு. நான் இவ்வளோத்தையுமே அவிக்க மாட்டேன், கணக்கு அவிச்சிட்டு மிச்சமாவை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் மூடி. அப்புறம் நாளை காலையில் எங்களுக்கு அவிக்கலாம். இங்கே பாருங்க இறால் எல்லாம் துப்புரவாக்கியாச்சு. உருளைக்கிழங்கு போட்டு தான் குழம்பு வைக்க போறேன். ஏன்னு சொல்லுங்க, இது உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கேன். இந்த ஏன் அவிச்சுனான்னு சொன்னா பேட்டிஸுக்கு, இறால் பேட்டிஸுக்கு. என் மகன் கட்சி மாறுறதால இப்போ அதை வந்து உருளைக்கிழங்கையும் போட்டு இறாலோட குழம்பு வைக்க நல்லா இருக்கும். அப்படி வச்சுதான் சாப்பிட போறோமே. இது கொஞ்சம் தண்ணி கொதிச்சோன்னே நாங்கள் புட்டு மாவு போடுவோம் என்ன. ஓகே, இங்கே பாருங்க அடுப்பு வச்சுட்டேன். அடுப்பு மூட்டியாச்சு. குழம்பு வைக்கிறதுக்கு சட்டியை வைப்போம். சூடாட்டு சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாட்டும். கொஞ்சம் எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்ப்போம். காணுமே காணுமே ரோமாம் அருப்பு சமையல் பழகிட்டாரு என்ன. பாருங்க வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டுக்கும். ரம்பையில கரக்கு, உள்ளி, பச்சை மிளகாய். பச்சை மிளகாயெல்லாம் ஏன் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன்னா நான் பேட்டிஸுக்கு வெட்டினதால அதை அப்படியே சேர்ப்போம். இதோட வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். அதனால புட்டு பானையில் தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் புட்டை போடுவோம். நல்லா கொதிச்சுட்டு இந்த வடிவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தேங்காய் பூ, அதுக்கு பிறகு குழச்சி வச்சிருக்கிற புட்டு. அதுக்கு பிறகு தேங்காய் பூ. இனி கொஞ்சமா தேங்காய் வச்சிட்டு மூடி விடுவோம். அவியட்டும். இப்போ புட்டு அவிஞ்சிட்டு நல்லா ஆவி வருது பாருங்க. இறக்குவோம். இங்க அப்ப காம்பு வரேன். ஓ உடைஞ்சிட்டு சரி, அடுத்தது உடைக்காம எடுப்போம். எப்படி புட்டு உடையுதானே? அது நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு தானே. அது உடைஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும். பஞ்சு மாதிரியா என்ன, அதாலதான் அது உடையுது. சரியான சாஃப்டா இருக்கு. இப்ப வெங்காயம் வதங்கிட்டு பாருங்க, நல்லா கண்ணாடி பழமா வதங்கி வருது. இனி தக்காளி பழம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பழம் வதங்கிட்டு இனி இறாலை சேர்ப்போம். இதோட உப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன். உருளைக்கிழங்கு இப்போ சேர்க்க போறது இல்லை, அவிச்சு வச்சிருக்கிறபடியா பிறகு சேர்க்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். தண்ணி எதுவும் விட தேவையில்லை. இந்த இறால்லையே தண்ணி விட்டு அவிஞ்சு வந்துடும். தண்ணி விட்டா ரப்பர் மாதிரி போயிடும், இறால் டேஸ்ட் இருக்காது. அதால தான் மூடி வைப்போம். அவியட்டும். பாருங்க இறால் எப்படி அவிஞ்சு வருதுண்டு. வாசமா இருக்கு. புட்டுக்குள்ளல் பாத்தீங்கன்னா மற்றதையும் வச்சுட்டேன். ஏன்டா லேட் ஆகும், அதால ரெண்டையும் வச்சுட்டா கடை ரெண்டு வேலையை முடிக்கல. இப்ப இதோட நீ உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்ப்பேன். நல்லா இருக்கும். கலந்து விட்டுட்டு தூள் சேர்க்கிறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான்.
சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுவோம். இந்த மாதிரி தேங்காய் பால், இது வந்து முதலாம் பால். ரெண்டாம் பாலும் மூண்டாம். நான் கொஞ்சம் கூடவா தான் வைக்கிறேன், காலமைக்கும் சேர்த்து சாப்பிடலாமேண்டா. கலந்து விட்டுட்டு இங்கே புளி இருக்கு, புளியும் விடுவான். புளி இருக்கா பிணைஞ்சிச்சு. புளி நண்பர்களே சரியான விலை. உங்களிடங்கள்ல புளி என்ன விலை போகுது? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1/4 கிலோ 500 ரூபாய் என்ன போகுது. சரியான விலை புளி. இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை புளி. 100 கிராம் 100 ரூபாய் என்னமோ போச்சு அன்றைக்கு. இப்ப திருப்பி கூடிட்டுது. புளிய சேப்பம் கலந்து விடுவா. கலந்து விட்டாச்சு, உப்பும் சேர்த்தாச்சு, கலந்து விடுவோம். எனக்கு குழம்பு கொதிக்கட்டுக்கு. பார்த்தீங்களா, இந்த குழல்ல சூப்பரா வந்திருக்கு. பாருங்க குழம்பு எப்படி கொதிச்சு வருதுன்னு. சூப்பரா பார்த்தீங்களா எப்படி எண்ணெய் படந்து வருதுன்னு. இல்ல தலை தலைன்னு கொதிச்சு கொண்டு வருது. இல்ல வாசமா செம்மையா. இனி குழம்பு இறக்க வேண்டியதான். இனி நாங்க சாப்பிட வேண்டியதான். சுவையான இறால் உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு ரெடி. சாப்பாடு ரெடி. சாப்பிட போறீங்க பாருங்க. இது வந்து அந்த தூளா உடைஞ்ச புட்டு, ஆனா நல்லா தான் இருக்கும். சரியா, அது யூடியூப், அது யூடியூப். சரியா, உடைஞ்ச புட்டு உடைச்சுதானே சாப்பிடுவோம். அதுதான் புட்டு. இனி பாருங்க, இதை உதிர்த்து விட்டுட்டு தான் குழம்ப விடணுமா என்ன? ஓகே. என்றாலும் அது அந்த குழல் புட்டு ஒரு வடிவெல்லோ. ஓகே, சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். சூடு சூடு சூடு. இப்பதான் சூடு கொஞ்சம் மாறி இருக்கு. இப்ப நாங்க இனி சாப்பிடுவோமா? சரியா இருக்கும். அதுக்கா கொதிக்க கொதிக்க கஷ்டம். பாருங்க, இறால் எல்லாம் சேர்த்து அப்படியே வச்சு ஒரு ரவுண்டு. சரியா, நோ பொரியல் இன்றைக்கு. நல்லா இருக்கும் நண்பர்களே. முட்டையெல்லாம் பொரிக்கலாம் அன்றைக்கு. போங்கடா, ஒருத்தர் முட்டை இல்ல, போங்கடா, இருக்கிறத சாப்பிடு போங்கடா. நல்லா இருக்கும். வேறங்க உருளைக்கிழங்கு, இது அவிச்ச ஒரு கிழங்கு தான். அதை சேர்த்து இப்படியே இறால் எல்லாம் சேர்த்து இப்படி சாப்பிடணும். வருத்தமா புட்டு தான் ஐயா, செம்மையா இருக்கு. இது வருத்தமா புட்டு நெடுக்க சாப்பிடக்கூடாது, பித்தம்னு சொல்லுவீனா, இருந்துட்டு சாப்பிடலாம். இன்னைக்கு நண்பர்களே செம்மையா இருக்கு. வருத்தமா புட்டு நல்லா இருக்கு. இது வாழைப்பழங்களோடையும் சாப்பிடலாம், ஆனா இப்படி குழம்புகளோட சாப்பிடக்க தனி சுவை இருக்கு. அந்த உரைப்பெல்லாம் நல்ல கணக்கா இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு நண்பர்களே. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா. நல்லா இருக்கு சாப்பிடு. கதைக்கே வார்த்தை வரையில அப்படி இருக்கு. செம்மையா இருக்கு. வாங்க வாங்க சாப்பிடுவோம்.